ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், 16ஆம் தேதி இன்றைக்கி டியர் லாட்ரி 6 மணிக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 65-35 கஸ் பண்ணதில் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆல் போர்டில் தூக்கிடுச்சு. ஆல் போர்டில் 3-5 0-3-5-8 கொடுத்துருந்தோம். 3-5 ரிசல்ட்டே 3-5 தான், 535 தான். 35 ஏபி ஏசி பிசியில் வச்சுருந்தோம்னா மாபெரும் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். ஆல் போர்டில் 3-5 நமக்கு ஸ்டார்டிங்லேயே பாஸ் ஆகிடுச்சு. ஏபிஏசி பிசியில் 35 நான் கொடுக்கல. ஸோ ஐம் சாரி. ஆல் போர்டில் 35 அதை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் கஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 453 வச்சுருக்கோம். திருப்பி வச்சுருந்தா கூட சப்போஸ் இந்த நம்பர் பாக்ஸில் போட்டிருந்தா கூட 35க்கு ஒரு வின்னிங் இருந்திருக்கும். பிசியில் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். பட் நான் அப்படியே திருப்பி வச்சேன் 453 354ன்னு. ஆனால் 55 எதிர்பார்க்கல. நினச்சேன் அப்போவே 4 இறங்கியிருக்கு, கேரளாவில் 55 இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் 66 வச்சேன். நான் 4க்கு அப்புறம் 55 தான் வைப்பாங்க அப்படின்னு கஸ்ஸிங்கில் எப்படி இருந்தாலும் வைப்பாங்க அப்படின்னு நினச்சி 66 77க்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 66 வைக்கலான்ட்டு வச்சேன் 66. ஆனால் அப்படியே அடுத்த நம்பர் வச்சு அடிச்சிருக்காங்க. 44 வச்சு அடிச்சிருக்காங்க கேரளாவில். 55 வந்துட்டு 6 மணி ரிசல்ட்டில் அடிச்சிருக்காங்க. ஓகே, 8 மணிக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர் பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபைனல் ரிசல்ட் 8 மணிக்கு டியர் லாட்ரி ஆல் போர்டில் 1-3-6-8 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1-3-6-8 ஆல் போர்டுக்கும் ஏபிஏசிபிசிக்கும் சம்மந்தமே இல்லாமல் நம்பர் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களோட கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், எல்லாம் விட்டுருங்க. ஆல் போர்டில் 1-3-6-8 கொடுத்துருக்கேன். ஆனால் ஏபிஏசிபிசியில் பார்த்தீங்கன்னா 10-01 17-71 74-47 73-37 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 10 17 74 73 அவ்வளோதான். 4 நம்பர் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஆல் போர்டில் அந்த நம்பரை நான் கொடுக்கல. இருந்தாலும் ஏபிஏசி பிசியில் இருக்கக்கூடிய நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் ஓகே, மேக்ஸிமம் 50% ஆல் போர்டு ஓகே. ஆனால் மேக்ஸிமம் 100% ஏபிஏசி பிசியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். அதை ஃபாலோ பண்ணி தான் 3 டிஜிட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 4 டிஜிட் நம்பர்ஸ் கொடுக்கல, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு 3 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். 101 அதை அப்படியே திருப்பி வைக்கல, 110ன்னு வச்சுருக்கேன். 101 110 017 அந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 710 மேலேயே 110 கொடுத்துருக்கோம். இதில் 710 174 அந்த நம்பர் அப்படியே திருப்பி 471 173 371. ஸோ டோட்டலாக 4 நம்பர் தான். 101 017 174 173. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஏன்னா நம்ம கஸ் பண்ணும்போது 20-30 நம்பர்ஸ் கஸ்ஸிங்கில் வருது. அதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ மீதி நம்பர்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி தூக்கியாச்சு. ஏன் தேவையில்லாமல் உங்களுக்கு கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கணும். ஒரு 4 நம்பர்னால் 4 நம்பர் அடித்தா மிகப்பெரிய ஜாக்பாட், இல்லையா போனால் போயிட்டு போகுது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிட்டுன்னு நம்ம குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் லாட்ரி 8 மணிக்கு உண்டான ரிசல்ட்டு, அதுக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை ஒரு வெற்றி 2 வெற்றிகளை கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டு நிறைய வெற்றிகளை பிடிச்சி நான் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்மளால் நிறைய பேர் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் என்னுடைய டார்கெட்டே. அவ்வளோதான். நிறையா காசு நிறைய பேர்த்துக்கு இல்லைன்றவங்களுக்கு கொடுக்கணும், பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும். வேலை முடிஞ்சு போச்சு. குட் லக்.